பட்டிக்காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு நமக்கு எங்க வருங்காலம்? படிச்சவங்களுக்கு இல்ல வருங்காலம். ஆமாங்க. படிச்சவங்க எல்லாருமே படிச்சவங்களுக்கு பூராமே வேலை கிடைக்க போறது இல்ல. ஆமாங்க. லஞ்சம் கட்டணும், வேலைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா ஏதோ ஒருத்தர் 2 பேரும் ஏழை மக்கள் போகலாம். ஏன்னா அந்த கவர்மெண்ட்ல நானும் இப்போ ஒரு கிராமத்துக்கு ஒரு ஏழை மக்களுக்கு வேலை செய்ய கொடுத்துருவாங்க. எப்படியோ ஒரு 10 லட்சம் வாங்கிட்டு எங்கேயோ உருட்டி கொண்டு கட்டி கொடுத்துருவான். 10 லட்சம் எப்படியோ கொண்டு போய் நம்ம பிள்ளைய வேலை செட்டோம்டா. பணம் இவன் வெறி எடுத்து போய் இவன் 10 லட்சம் கொடுத்து எடுத்துருவான். நாம ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விட்டு பிள்ளைக்கு வேலை கொடுத்துட்டேன்னு சொல்லி நீ ஒரு இது கொடுமா டிவியில பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க மைக்க நிட்டுவாங்க. எங்க அப்பா பரம்பரை ஏழைங்க, அவர் சோத்துக்கே பிச்சை எடுத்தாருங்க, சோத்துக்கே பிச்சை எடுத்துட்டானுங்க, எங்களை படிக்க வச்சாரு. அப்புறம் பார்த்துனுங்க இந்த கவர்மெண்ட் வந்தவனே எனக்கு சம்பளத்துல வேலை கொடுத்துருச்சுங்க அப்படிங்கிறது. இவன் கொடுத்த அவங்க அப்பா கொடுத்த 10 லட்சம் ரூபா அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஆமா, அதை இப்படி சொல்லிடுறது. விவசாயி இந்த கவர்மெண்ட் ஒரு விவசாயி பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்துருக்காண்டா அப்படிம்பாங்க. இந்த ஒரு விவசாயி பிள்ளைதான் தமிழ்நாடு